நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வட்டம்ங்கிறத ஒரு ஷேப்ப பத்தி தான் பார்க்க போறோம். வட்ட வட்ட பாறையிலே வரகரிசி தீட்டையிலே எல்லாருக்கும் தெரியும் வட்டம் எப்படி வரைவாங்கன்னா, ஒரு சென்டர் பாயிண்ட் வச்சுட்டு, ஒரு ரேடியஸ்ங்கிற ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வச்சுட்டு, ஒரு மூவிங் பாயிண்ட்ட ரொட்டேஷன் பண்ணீங்கன்னா, அது வட்டமா கிரியேட் ஆயிரும். இப்போ வட்டத்த ஒரு லைனா கன்சிடர் பண்ண முடியுமா? கன்சிடர் பண்ணலாம். பட் எண்ட் இருக்கும். அந்த லைனுக்கு வந்து எண்ட் இருக்கும். எதுனா ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் அதனோட எண்டிங் பாயிண்ட். பேசிக்கா ஒரு லைனுக்குன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் வச்சீங்கன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கும். ஆனால் எண்டிங் பாயிண்ட் நீங்கள் நிறுத்தாம கொண்டு போயிட்டே இருக்கலாம். சர்க்கிள்ங்கிறது லைன் தான். அந்த லைனுக்கு வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் எண்டிங் பாயிண்ட்டும் சேம். அதனால அது சர்க்கிளாக இருக்கும். கொஞ்சம் குழப்பமா இருக்கலாம். பட்டு நேச்சுரலாக நமக்கு ஒரு சர்க்கிள் எப்படி ஃபார்ம் ஆகும்னா 2 ஃபோர்ஸ் கண்டிப்பாக தேவைப்படும். ஒன்று வந்து சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ், மைய விலக்கு விசை. சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ், மைய நோக்கு விசை. 2 விஷயம் இல்லைன்னா சர்க்கிள் வந்து சர்க்கிளாகவே இருக்காது. சர்க்கிளாக வேணும்னா 2 ஃபோர்ஸுமே ஈக்குவலாக இருக்கணும். மைய நோக்கு விசை அதிகமாக இருந்துச்சுன்னா சென்டருக்குள்ளே ஃபால் ஆயிரும். மைய விலக்கு விசை அதிகமாக இருந்துச்சுன்னா ரொட்டேஷன் கட் ஆகிட்டு டேஜென்ட்டாக அது போயிடும். அதாவது அது ஒரு டைரக்ஷனில் வந்திருக்குன்னா பாத்தை மட்டும் கன்வெர்ட் ஆகிட்டு வேற பாத்துக்கு போயிடும். இதில் அதிசயம் என்னன்னா, நார்மலாக நம்ம நேச்சர் இல்லாமல் நாம் செயற்கையாக உருவாக்குற எல்லா ரொட்டேஷன் பார்ட்டுக்கும் இந்த ரேடியேஷன் நம்ம விசுவலாக பார்க்கலாம். எப்படின்னா, எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ஒரு கல்லை கைட்டில் கட்டிட்டு அந்த கயிறோட எண்டை நீங்கள் கையில் வச்சுட்டு சுற்றுறீங்கன்னா உங்கள் ஆம் வந்து சென்டர் பாயிண்டாக இருக்கும். கல் வந்து மூவிங் பாயிண்டாக இருக்கும். நடுவில் இருக்கிற கயிறு வந்து ரேடியஸாக இருக்கும். ரேடியஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அட்லீஸ்ட் நமக்கு அது புரிஞ்சுக்கிறதுக்கு கெப்பாசிட்டி இருக்கும். ஆனால் இது யூனிவர்ஸ்க்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, யூனிவர்ஸில் ரொட்டேஷன் மூவ்மெண்ட் இருக்கா? இருக்குது. ரவுண்ட் பாத் இருக்கா? இருக்குது. ஆனால் அதுக்கு நடுவில் ரேடியஸ் இருக்கா? ரேடியஸ் இருக்குது. விஷுவலாக பார்க்க முடியுமானா, இந்த கயிறு மாதிரி விஷுவலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுமானா பண்ண முடியாது. ஏன்னா விஷுவலாக எந்த கனெக்ஷனும் இருக்காது. எப்படின்னா, இப்போ எர்த் வந்து சென்டர் பாயிண்ட் வச்சுக்கோங்களேன். எர்த் சென்டர் பாயிண்டை வச்சு என்ன சுற்றிட்டு வருதுன்னா, நம்மளுக்கு 3 தான் சுற்றி வருது. இப்போ சுற்றி வரக்கு என்ன காரணம்னு சொல்லுவாங்கன்னா, கிராவிட்டி. சன்னை எர்த்தியா சுற்றி வருதுனாலும் கிராவிட்டி. இப்போ மில்கி வே கேலக்சி சுற்றி வர்றதுக்கு அது மோராலஸ் டார்க் எனர்ஜி, டார்க் மேட்டர்லாம் சொல்கிறாங்க. மேக்ஸிமம் கிராவிட்டி. நம்ம ஏற்கனவே இன்னொரு வீடியோவில் பார்த்துருப்போம். ஒரு மூமெண்ட் இருக்குன்னா ஏங்கர் பாயிண்ட்னு ஒன்று வேணும். வட்டத்துக்கு மைய நோக்கு விசை அதிகமாக இருந்துச்சுன்னா வட்டமாக இருக்காது. அதோட ரேடியஸ் கம்மியாகி சென்டரில் ஒரு இதாக இருக்கும். இப்போ நீங்கள் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, கயிறு கட்டாமல் சுற்றிட்டு இருக்கிறது 3 சொன்னோம் இல்லையா? நம்ம செயற்கையாக உருவாக்குன சேட்டலைட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சேம் வட்டத்தில் ரொட்டேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுது. அதாவது எர்த்து மேலே பாலாகாமல், எர்த்தை விட்டு வெளியும் போகாமல் எர்த்தை சுற்றணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கு. இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா, நாம் எனர்ஜி கொடுக்குறோம். ப்ரொப்பல்லரை வச்சு நம்ம அதை ரொட்டேட் அதாவது விழாம மறுபடியும் புஷ் பண்ணி தள்ளணும்னா அது விழ போகும். இந்த ப்ரொப்பல்லர் தள்ளும் போது கொஞ்சம் தூரம் தள்ளும். அப்படியே கொஞ்சமா தள்ளிட்டே இருக்கு. அதுக்கு தான் நம்ம பூமியோட எஸ்கேப் வெலாசிட்டின்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்கிறோம். எஸ்கேப் வெலாசிட்டியில எந்த பொருள் சுற்றினாலும் பூமி மேல விழாது, பூமி விட்டு வெளியும் போயிடாது. புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ நம்ம சேட்டலைட்டுக்கு நாம எனர்ஜி கொடுக்குறோம். புரிஞ்சுதுங்களா? நாம வந்து எர்த்துல இருந்து ரிசர்ச் பண்ணியோ சன்னோட சன்லைட்டை வச்சுக்கிட்டோ பவர் ஜென்ரேட் பண்ணி அதை விழாம பார்த்துக்கிறோம். அதாவது அந்த எனர்ஜி சோர்ஸை நாம கொடுக்குறோம். இப்போ 3 நம்ம மேல ஏன் விழாம இருக்கு? எனக்காவது யோசிச்சுக்கிறீங்களா? முதல் 3 ஏன் சுற்றுது? முதல்ல ஒரு மூவிங் பாயிண்ட் வந்து சர்க்குலரா வரணும்னா ஏங்கர் பாயிண்ட் வேணும். பட் அது மூவிங் பார்ட்டா இருக்கணும்ல. ஃபர்ஸ்ட் அந்த மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கு எங்கிருந்து புஷ் பாயிண்ட் எங்கிருந்து கிடைக்கும்? இப்போ ஒரு விண்கல் வருது. இப்போ நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், இந்த விண்கல்களை பத்தி எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஒரு பூமி நோக்கி வருது, பூமி பக்கத்துல வருது. ஆனா பூமியோட கிராவிட்டினால அது அஃபெக்ட் ஆகுதுன்னா ஸ்ட்ரெயிட்டா போயிடும். பூமியோட கிராவிட்டியில அஃபெக்ட் ஆகுதுன்னா பூமிக்குள்ள வர ட்ரை பண்ணும். பூமிக்குள்ள வர ட்ரை பண்ணும் போது அதோட விலக்கு விசை, அதாவது பூமிக்குள்ள தள்ளுற கிராவிட்டி விட அதுக்கு மூவ் ஆகிற வேகம் அதிகமா இருந்துச்சுன்னா டேஞ்சன்ட் லைன்ல பாத்தை மட்டும் டைரக்ஷன் மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு போயிடும். இதுதான் நம்ம சேட்டலைட்ஸ் எல்லாம் மூவ் பண்ணும்போது ஸ்லிங் ஷாட் மெத்தட் சொல்லுவாங்க. அதாவது கிராவிட்டியை வச்சு புஷ் பண்ணி டைரக்ஷன்ல ஸ்பீட் பண்றதுன்னு அர்த்தம். இப்போ நமக்கு எல்லாத்துக்கும் அந்த எனர்ஜி சோர்ஸ்னு ஒண்ணு வேணும்ல. 3 சுத்த ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு ஃபோர்ஸ் தேவைப்படும்ல. அது எங்கிருந்து ஜென்ரேட் ஆயிடுச்சு? சாதாரண சேட்டலைட்டை சுத்த வைக்கிறதுக்கே நம்ம சன்ல இருந்து பவர் கன்சியூம் பண்ணி அந்த எனர்ஜி கொடுத்துதான் சுத்த வைக்கிறோம். அதாவது பூமி மேல விழாம வைக்கிறதுக்கு 3க்கு என்ன எனர்ஜி சோர்ஸ்? நமக்கு ப்ரொப்பல்லர்னா ஒரு சக்ஷன் கிரியேட் ஆகுது, வெளியில விடுது, அந்த திசையில வெளியில போகுதுன்னு வச்சுங்களேன். 3 எப்படி சுத்துது? 3க்கு ரவுண்டிங் பார்த்து கொடுக்கறதுக்கான எனர்ஜி சோர்ஸ் என்ன? எர்த்து சன்னை சுத்துதுன்னா எர்த்துக்கான எனர்ஜி சோர்ஸ் என்ன? எனக்கு இது வரைக்கும் தெரியல. யோசிச்சு பார்த்தாலே ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. ஏன்னா அதுக்கு கிராவிட்டி இருக்கு, அதுக்கு சர்க்குலர் பாத் இருக்கு, அது மைய விலக்கு விசை இருக்கு, மைய நோக்கு விசை ஈக்குவலா இருக்குதுன்னே வச்சுக்கலாம். மைய நோக்கு விசை கிராவிட்டினால ஆட்டோமேட்டிக்கா ஜென்ரேட் ஆயிரும். மைய விலக்கு விசை மூவ்மெண்ட் கொடுத்துதான் ஜென்ரேட் பண்ண முடியும். அந்த மூவ்மெண்ட்டை கொடுத்தது எது?
கேள்வி உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா உங்களோட பதிலை கமெண்ட்ல சொல்லுங்க.